ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. கட்சி உடஞ்சு திமுகவோட ஒரு பிரிவும் அண்ணா திமுகவோட ஒரு பிரிவும் அப்பா திமுகவோடையும் புள்ள அண்ணா திமுக கூட்டணிக்கும் போனாலும் யார் ஜெயித்தாலும் குடும்பத்துக்கு லாபம். அதாவது கூச்ச நாச்சம் இல்லாத குறைஞ்சபட்ச இந்தியாவுக்கு உள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படித்து மிக உயர்ந்த இடங்களில் இன்றைக்கி வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னா அதில் டாக்டர் ராமதாஸோட பங்கு மறுக்க முடியாது. பாராட்டுக்குரியவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எங்கே வந்து நிற்குது இந்த அரசியல்? என்ன தான் சார் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் பிரச்சனை? இதில் அரசியல் நான் சொல்கிறேன் கார்த்தி, இதில் அரசியல்லாம் ஒன்றுமே கிடையாது. அரசியல் காரணம்னா ஒரு கால மகனும் ஒரு கால மருமகளும் பிடிச்சின்னு அழுதாங்க, பிஜேபியோட போகலன்னா எனக்கு நீ கொல்லி வச்சுடுனாருன்னு முடிவு பண்ணார் ராமதாஸ். பிள்ளையை கொல்லி வைக்க முடியாது, பாமக கொல்லி வச்சலான்னு வச்சுட்டாரு. மிச்ச சொச்சம் தான் இப்போ எரிஞ்சுன்னு இருக்குது. ஏன்னா நடுப்புற ஒரு பேச்சு வந்தது, இடி வந்து ராமதாஸுக்கு பரிச்சயமானவர்கள் சிலருக்கு வீடுகளுக்கு போகலாம்னு. அவர்கள் வந்து நேரடியாக குடும்ப உறுப்பினர்கள் இல்லை, பட் டாக்டர் பெரியவர் ராமதாஸுக்கு பரிச்சயமானவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை வீடுகளின் கதவுகளை ஈடி தட்டலாம். அப்படி தட்டினால் நட்பின் பார்ப்பட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வழிக்கு வருவார்னாங்க. அதெல்லாம் 100% ரூல்ட் அவுட். ஏன்னா இந்த விஷயத்தில் ஈடியெல்லாம் தலையிட்டாங்கன்னா அது பேக்ஃபயர் ஆகும் கண்டிப்பாக. பிஜேபி எனக்கு வந்த தகவல் என்னென்னா, ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். பாமக கிட்டத்தட்ட 2 பாமகவாக தான் இப்போ செயல்பட்டு இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய தினம் வந்து ராமதாஸ் தலைமையிலான அந்த பாமகவினர் வந்து செயற்குழு கூட்டம் வந்து கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக அவருடைய மூத்த மகள் வந்து வந்திருக்காங்க, மேடையேறி இருக்காங்க. ஸ்ரீகாந்தி அவங்க வந்து மேடையேற்றப்பட்டிருக்காங்க. என்ன காரணத்திற்காக அவங்க வந்து இப்போது இந்த மேடையில் தூண்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே முகுந்தன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது, அதுதான் ஆரம்ப புள்ளியாகவும் கூட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களுடைய அம்மா வந்து அந்த மேடையில் ஏறியிருக்காங்க அப்படின்றத எப்படி பார்க்கணும்? தொடர்ந்து அன்புமணி வெர்சஸ் ராமதாஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த நிர்வாக குழு கூட்டத்துக்கு கூட அவரை வந்து அழைக்கலை, அவருடைய பெயர் இல்லை அப்படின்ற பல பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அன்புமணி அவர்கள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய நிறைய காரணங்களும் இருக்குது. எப்படி பார்க்கலாம்? பாமக என்ன நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு? மேலும் மேலும் சுவாரஸ்யமான காட்சிகள் பாமகவில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. சுவாரஸ்யமான காட்சிகள், கேலி கூத்தான காட்சிகள், துன்பியல் நாடகமாக அது உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் கோயிங் டு பி a tragedy, சந்தேகம் வேணாம். இது ஒரு துன்பியல் நாடகமாக தான் முடிய போகுது. என்ன வேணால் நடக்கலாம், அதை நோக்கி தான் இது போகுதுன்னு எனக்கு தோணுது. மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டையில் புது கதாபாத்திரம், புது கேரக்டர் மகள் உள்ள வராரு. ஓகே, என்னங்க கட்சி இது? நான் கேட்குறேன். இதுக்கு முன்னால் பிரச்சனை வந்து பேரனால் வந்தது. அந்த அம்மா ஸ்ரீ காந்தியோடைய மகன் முகுந்தன் அவங்கள கொண்டு வந்தாங்க. அதில் பிரச்சனையாகி அவர் ஒரு கட்டத்தில் அவர் விலகி போய் விட்டார். அவர் வேணாம், உங்கள் சங்கத்தமே வேணான்னு அவர் ராஜினாமா பண்ணிட்டு அவர் ஓடி போயிட்டார். இப்போ மகளை கொண்டு வந்து அவங்க அம்மாவை, முகுந்தனோட தாயாரை கொண்டு வந்து இன்றைக்கி மேடையில் ஏற்றுறாரு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நாளைக்கு சமாதானம் ஏற்பட்டாலும் கூட வந்து குடும்பத்துக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும். கட்சி உடஞ்சி திமுகவோட ஒரு பிரிவும் அண்ணா திமுகவோட ஒரு பிரிவும் அப்பா திமுகவோடையும் புள்ள அண்ணா திமுக கூட்டணிக்கும் போனாலும் யார் ஜெயித்தாலும் குடும்பத்துக்கு லாபம். அதாவது கூச்ச நாச்சம் இல்லாத குறைஞ்சபட்ச எப்படி சொல்கிறது, குறைந்தபட்ச ஒரு விழுமியங்களை பற்றின ஒரு கவலை, அவேர்னஸ்ஸு எதுவுமே அந்த கட்சிக்கு இல்லைன்னு தோணுது. இவ்வளோ ஓப்பனாக குடும்பத்தை வந்து புகுத்துறாங்கன்னா, குடும்ப உறுப்பினர் எல்லா கட்சியிலையும் குடும்ப அரசியல் தாங்க வருது இன்றைக்கி. இப்போ பிராந்திய கட்சிகள் பூரா, தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா பூராவே குடும்ப அரசியல் தான். ஆனால் அதுக்கு கூட ஒரு மரம் இருக்குல்ல. இப்போ ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பாக்கும் பிள்ளைக்கு சண்டைன்னும் போது பேரனை கொண்டு வராரு, பேரனை கொண்டு வந்ததால் சண்டைன்னும் போது பேரன் வேலைக்கு போன பிறகு மகளை கொண்டு வராரு. அப்போ ஏன் அந்த கட்சியிலேயே இவர் தரப்பில் சில பாமக நிர்வாகிகள் இருக்க தான் செய்கிறாங்க. ஜிகே மணி இருக்கார், ஏகே மூர்த்தி இருக்கார். ஏகே மூர்த்தி ராமதாஸுக்கு சம்பந்தி. ஏன்னா ஏகே மூர்த்தி ராமதாஸோட 2வது மகள் கவிதாவோட மகனை தான் ஏகே மூர்த்தி மகளுக்கு கொடுத்துருக்கு.
எல்லாமே ஒரே குடும்பம் தான் அது. அப்படி இருக்கும்பொழுது வந்து கட்சியில் இருக்க மற்றவங்கள நம்பாமல் ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் நம்புகிறாங்கன்னா இன்றைக்கி அந்த கட்சிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்க உண்மையான பிரச்சனை தான் என்ன? இந்த பிஜேபியோட போகலாம், திமுகவோட போகலான்றதெல்லாம் கதை. இது பச்சையாக சொல்கிறதுனா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அறக்கட்டளைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் என்று தான் தகவல்கள் வருகின்றன. அதனால தான் வந்து இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களேயானால் குடும்ப உறுப்பினர்களே திரும்ப திரும்ப அன்புமணிக்கு போட்டியாக மேடையில் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் இது கொள்கை சார்ந்த சிக்கலாக இருந்தால் இது நடக்காது. இது நாம் ஏற்கனவே பேசியது போல வளங்களை பிரித்து கொள்வதில் ஏற்பட்ட ஒரு சிக்கலாக இருந்தால் மட்டுமே, பச்சையாக சொன்னால் பணம் சம்பந்தப்பட்ட விவகாரமாக இருந்தால் மட்டுமே தான் இப்படி குடும்ப உறுப்பினர்களை மட்டுமே முன்னிறுத்தி இந்த சண்டையை தொடர்வதற்கான காட்சிகள் மேலும் மேலும் அரங்கேறும். இது ரொம்ப ரொம்ப கார்த்தி அவலமானது. எதுக்காக இந்த சண்டை? அப்பாவும் பிள்ளையும் இன்றைக்கி வந்து ஒரு ஷேடோ பாக்ஸிங் நடத்துகிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை சொல்லுங்கள். இல்லை, அவங்க தான் சொல்கிறாங்களே சார், அதிமுக கூட போகணும்னு நான் சொன்னேன், அவர் பிஜேபி கூட தான் பழைய கதை அப்படின்றது தான். அது பழைய கதை, புள்ளியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அது பழைய கதை சார். 16 மாதம், ஒரு வருஷம் ஓடி போச்சு. ஒரு வருடன்றது லாங் பீரியடு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அப்பயும் அவர் சொல்லலை அதை. அப்போ போய் வந்து ராமதாஸை மோடியை கட்டி பிடிச்சிட்டு நின்னார் சார். அதெல்லாம் விட்டுருங்க கார்த்தி, நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. பழசெல்லாம் கூட விட்டுருங்க. சரி, அதை வச்சு இன்றைக்கி சண்டை செய்கிறாரு அப்படின்றத உங்கள் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா அதுலேயும் ஒரு நேர்மை இல்லைன்றதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி பல பேர் ராமதாஸை பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 சேனலாவது பேட்டி எடுக்கிறான். ஆமாம் இல்லையா? ஆமாம். ப்ளஸ் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுக்குறாரு, அச்சு ஊடகங்களுக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான முன்னணி நாளிதழ்களுக்கும் பேட்டி கொடுக்குறாரு. இப்போ சமீபத்தில் 10 நாளைக்கு முன்னால் என்டிடிவிக்கு கொடுத்த பேட்டியில், இந்தியாவின் முன்னணி செய்தி நிறுவனமான தொலைக்காட்சி சேனல் என்டிடிவி கொடுத்த பேட்டியில் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் சொல்லுகிறார், மோடி மிகச்சிறந்த மனிதர், நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார், நாங்கள் என்டிஏவில் தான் இருக்கிறோம். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, என்ன தாங்க அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை, ஷேடோ பாக்ஸிங் நடக்குது. நான் கேட்கும்பொழுது இல்லை பிஜேபியோட போகலாமா வேணாமா, அதிமுகவோட தான் போகணும்லாம் அப்போ சொன்னாருங்க. கிடையாது, அப்பாவும் பிள்ளையும் பொலிட்டிக்கலி ஒரே அலைன்மெண்ட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி திமுக, இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை தவிர இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். மாற்று கருத்து கூட்டணியில் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் தான் சொல்கிறேங்க, இவ்வளோ செல்வ பெருந்தகை போய் பார்த்துட்டு வராரு யாரை? ராமதாஸை. அவர் யார் சொல்லி பார்த்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக தலைமையோட ஆசீர்வாதம் இல்லாமல் போய் பார்த்துருக்க மாட்டார் என்பதுதான் யதார்த்தம். அவர் பார்த்த பிறகு அல்லது பார்ப்பதற்கு 2 நாள் முன்னால், அதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் விவர பிழை இருக்கலாம், அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். செல்வ பெருந்தகை அவர்கள் பார்ப்பதற்கு 1-2 நாட்கள் முன்பு அல்லது 2 நாட்கள் பின்பு என்டிடிவியுடைய தமிழக செய்தியாளர், ஐ திங்க் சாம் டேனியல் என்று நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அவருக்கு கொடுத்த பேட்டியில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மோடியை வானலாக புகழ்கிறார். நாங்கள் என்டிஏவில் தான் இருக்கிறோம் என்கிறார். இப்போ என்ன சார் பிரச்சனை? இதுக்கு பேர் கொண்டு அப்பாவுக்கும் பிள்ளைங்க என்ன சார் பிரச்சனை? இன்றைக்கி மகளை கொண்டு வந்து மேடையில் ஏற்றுறாரு. இதுவரை இல்லாத ஒரு புது கதாபாத்திரம், ஒரு புது கேரக்டர் இந்த நாடகத்தில் உள்ள வருது. எதனால் அது சண்டை வந்து இப்போ வந்து கொள்கைக்கும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, எதுவும் ஒரு வெங்காயமும் கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து பெரிய அளவில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம், அறக்கட்டளைகள், இதில் யார் யாருக்கு எவ்வளவு என்று பிரித்து கொள்வதில் ஏற்பட்ட சண்டை என்று தான் வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை வந்து நீங்கள் நம்புவதற்கு உங்களுக்கு நிரம்ப காரணங்கள் இருக்கின்றன. ஏன்னா பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே வைத்து நீங்கள் சில விஷயங்களை அரசியலில் புரிந்து கொள்ளலாம். இல்லை, முகுந்தன் வந்து ஆரம்ப புள்ளியாக இருக்கார். இந்த மாதிரி அவருக்கு ஒரு பதவி தரணுன்றாங்க, அதுக்கு ஒரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அங்கே பெரிய பிரச்சனையாகுது. அப்புறம் முகுந்தனே ஒரு கட்டத்தில் வந்து இதிலிருந்து ராஜினாமா ஆகிறாரு. அன்புமணிக்கும் ஒரு கடிதம் எழுதுறாரு, அவர் தான் அடுத்த வருங்காலம் அப்படின்றதையும் முடிவு பண்ணுறாரு. இப்போ அவங்களுடைய அம்மாவை கூட்டு வரதன் மூலியமாக அதை ராமதாஸ் அவர்கள் தான் பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு. பெருசெல்லாம் பண்ணங்க, நான் அதை தான் உங்களுக்கு வரேன். நீங்கள் பிரச்சனையோட மூலத்தை அணுக மறுக்கிறீங்க. திரும்ப திரும்ப புது கேரக்டர்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயும் வராங்க. இல்லை, அதுதான் நானும் கேட்குறேன். அவரே தான் சொல்கிறாரு, குடும்பத்திலிருந்து ஆட்கள் வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாதுன்றதா. அதெல்லாம் என்னைக்கோ காற்றுல பறந்து போச்சுல. என்ன சவுக்கால் அடிங்கன்னாரு. இப்போ இல்லை, நான் பண்ண தப்பு இப்பயும் சொன்னார். நான் பண்ண பெரிய தப்பு அன்புமணியை மந்திரி ஆக்கினதுனாரு. இன்னைக்கு என்ன பண்ணுறாரு? மகளை கொண்டு வந்து ஓப்பனாக மேடையில் ஏற்றுறாரு. பழசெல்லாம் மறந்துடுங்க சார். இல்லை, இந்த ஒரு பக்கமாக இருக்கட்டும், ஆனாலும் அரசியலாக பார்க்குறதா இல்லை குடும்ப பிரச்சனையில் சௌமியா சார்? இது அரசியல் பிரச்சனை கிடையாது சார், இது குடும்ப பிரச்சனை. நான் தான் சொன்னேனே, பிரிச்சுக்கிறதுல வர பிரச்சனை, வளங்களை பிரித்து கொள்றதுல வர பிரச்சனை. இதுக்கு என்ன தீர்வு? மகனுக்கு போட்டியாக மகள், மகனுக்கு போட்டியாக மகள், மருமகளோட அவருக்கு பிரச்சனை இருக்கு. தான் மருமகளை அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு, மகனை விமர்சனம் பண்ணுறாரு, பல வாரங்களாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு ஸ்டஃப் ராமதாஸ் பேட்டியில் இருக்கா? இது என்னங்க அரசியல்?
இது என்ன அரசியல் இது? உங்கள் மகனையும் மகளையும் கரிச்சு கொட்டுறதுக்கும் அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் விமர்சனங்களை வைக்கிறதுக்கும் தான் வார வாரம் நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்ப்பீங்களா? ஐயா, இது உங்கள் குடும்ப பிரச்சனை, இதையா கொண்டு வந்து நடுத்தரில் வைக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு 87 வயது ஆகிறது, தமிழ்நாட்டோட மூத்த அரசியல் தலைவர்கள், அகில இந்திய அளவில் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் நீங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் உச்சத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டோட கன்ஷிராம் என்று கூட நீங்கள் போற்றப்பட்டீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஆகிருதி இருந்தது. நீங்கள் வந்து அந்த சமூகத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய சமூகத்து இளைஞர்கள் வந்து இருந்த நிலைமைக்கும் இன்றைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்றைக்கி 40 ஆண்டுகளுக்கு கரெக்டாக 1985 கட் ஆஃப் டேட்டா வச்சிங்கன்னா, அந்த மரம் வெட்டி போட்ட அந்த 87 போராட்டம் அதெல்லாம் கட் ஆஃப் டேட்டா வச்சிங்கன்னா, இந்த 40 ஆண்டுகளில் வன்னிய சமுதாயத்து இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்து படித்து முன்னேறி சிவில் சமூகத்தில் யூபிஎஸ்சி தேர்வுகள் எழுதி குடிமை பணியில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகளாக, மாநிலத்தில் குரூப் 1 அதிகாரிகளா, வழக்கறிஞர்களா, நீதிபதிகளா, மருத்துவர்களா, பொறியியல் வல்லுநர்களா, இந்தியாவுக்கு உள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படித்து மிக உயர்ந்த இடங்களில் இன்றைக்கி வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னா, அதில் டாக்டர் ராமதாஸோட பங்கு மறுக்க முடியாது, பாராட்டுக்குரியவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எங்கே வந்து நிற்குது இந்த அரசியல்? என்ன தான் சார் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் பிரச்சனை? இதில் அரசியல் நான் சொல்கிறேன் கார்த்தி, இதில் அரசியல்லாம் ஒன்றுமே கிடையாது. அரசியல் காரணம்னா பிஜேபி எதிர்ப்பு, மோடியை எப்படி கையாளுவது, பிஜேபியோட கூடலாமா வேணாமான்றது தான் அளவுகோல்னா. 2 நாளைக்கு முன்னால் 4 நாளைக்கு முன்னால் கொடுத்த பேட்டியில் மோடியை வானலாக புகழ்ந்ததோட மட்டும் இல்லாமல் நாங்கள் என்டிஏல தான் இருக்கணும் ஏன் சொல்கிறாரு? முன்னால் சொன்னால் கூட ஓகே, அது அன்றைய நிலை. இப்போ சொல்கிறாரு, அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பல பேட்டிகளை கொடுத்துருக்காரு அவர். என்டிஏ விஷயத்தில், பிஜேபி விஷயத்தில் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னா, அவர் என்டிடிவி கொடுத்த பேட்டியில் அது நேஷனல் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறாரு. அவர் ரொம்ப ஷார்ப், அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஓல்டு இஸ் கோல்டு. அவர் எல்லாம் நில தடுமாறல, அவர் ரொம்ப துல்லியமாக தெளிவாக ஸ்பஷ்டமாக பேசுகிறாரு. உடல் ரீதியாக கூட அவருக்கு நலிவு இருக்கலாம் டியூ டு ஏஜ், பட் அவரோட அறிவு வந்து ரொம்ப தீட்சணியமாக தான் இருக்குது. மோடியை புகழ்ந்தும் நாங்கள் என்டிஏல தான் இருக்கோம், மோடி சிறந்த பிரதமர்னு சொல்கிறாருன்னா அவரோட அரசியல் தெளிவாக வரையறுக்கப்பட்டது. இதுக்கு மேலே மகன் ஆல்ரெடி பிஜேபியோட தான் இருக்கார். அப்போ இதில் பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ன வந்தது? சைபர். இது குடும்ப பிரச்சனை. கொண்டு வந்து மகளையும் இன்றைக்கி மேடையில் ஏற்றுறாரு. ஏதாவது புரிஞ்சுக்க முடியுது அதில்? அவங்கள மேடை ஏற்றுறதுனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருக்கா? தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி பங்கீடுகள் இருக்கணும், இல்லைன்னா வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஆட்கள் வந்துக்கிட்டே, அடுத்தடுத்த ஆட்கள் குடும்பத்துக்குள்ளேருந்து வருவாங்க. இல்லை, இது அரசியல் ரீதியாக அணுகிறது ஏன்னு தான் கேட்குறேன். இதை தான் பிரச்சனையாக அரசியல் பிரச்சனையாக மாற்றுறாரு. கருணாநிதி கலைஞர் பண்ணார்ல, அவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர், இந்தியாவோட முதிர்ந்த தலைவர். 2014 ஜனவரியில் இந்த மாதிரி ஒரு நாள் நான் இப்போ இந்தியா டுடேல இருக்கேன், திடீர்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க, பக்கத்துலேயே ஆஃபீஸ் ஓடுறோம், ஓன்னு அழுகுறாரு கலைஞர். இன்றைக்கி காலையில் அழகிரி வந்தார், ஸ்டாலினை பார்த்து இன்னும் 3 மாதத்தில் நீ வந்து இதுவாகிடுவ அப்படின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாரு. உடனே வெளியில் குடும்பாவையெல்லாம் கொளுத்துனாங்க. அதான் அப்போ ஒருத்தர் கேட்டார், ஏங்க உங்கள் பிரச்சனையாக ஏங்க உங்கள் குடும்ப பிரச்சனையாக தமிழ்நாட்டோட பிரச்சனையாகவும் திமுகவோட பிரச்சனையாக மாற்றுறீங்க, உங்களுக்கெல்லாம் இதேமே இல்லையான்னு அழுதார். பக்கத்தில் எல்லாம் துரைமுருகன் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த தலைவருக்கு, அவ்வளோ பெரிய தலைவருக்கு அந்த தடுமாற்றம் வந்தது. அதாவது இந்த பெரிய ஒரு ஆகிருதி உள்ள தலைவர்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே, குடும்பம்னா ஆலமரமாக குடும்பம் விரிஞ்சிருக்கும், பல ஆயிரம் கோடி, ஏன் சில லட்சம் கோடி கூட அவங்களுக்கு சொத்து இருக்கும். அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அந்த பெரிய தலைவர்களுக்கு அவங்க வந்து வயோதிகத்தில் இருப்பாங்க. அப்போ கலைஞருக்கு 90 வயசு, இவருக்கு 90 நெருங்குறாரு. அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி உணர்வு ரீதியாக குடும்பத்துக்குள்ளே ஒரு சிக்கல் வருது, வெட்டுக்குத்து லெவலுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே கொண்டு வந்து அதை பொது வெளியில் வச்சுடுவாங்க. அன்றைக்கி கலைஞர் பண்ணார், இன்றைக்கி இவர் பண்ணுறார். ஆனால் அன்றைக்கி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, ஸ்டாலின் வந்து கலைஞரை மாரி போல. அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு அழகிரி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். அதுக்கு பிறகு வந்து 2 ஆண்டுகளில் 16 தேர்தலில் அவங்க வந்து 14 மக்களவை தேர்தல் அதுக்கு பிறகு சந்தித்தாங்க. சைபர், இது 14 ஜனவரியில் நடந்தது. 14 ஏப்ரல் மே தேர்தலில் படுதோல்வி. 16 அசம்பிளி எலெக்ஷன்லலாம் ஒன்றா தான் இருந்தாங்க. கலைஞரை மீறி ஸ்டாலின் எப்பயுமே போல. 16லேருந்து 18 வரைக்கும், 17 குறிப்பாக ஜெயலலிதா மரணம் 16 டிசம்பருக்கு பிறகு 17 முழுவதும், 18 ஆகஸ்ட், அந்த 1.5 வருஷம் கிட்டத்தட்ட வந்து கலைஞர் படுத்த படுக்கையாக இருந்தப்போ கூட செயல் தலைவராக தான் ஸ்டாலின் இருந்தார். ஒரே தான் தலைவர்னு அவர் சொல்லலை. அந்த ஒரு அணுக்கம் இருந்தது, அந்த குடும்பத்தில் இருந்தது. அந்த ஒரு இன்சிடென்ட்டு இல்லை, அதையே ராமதாஸ் அவர்களும் சொல்கிறார் இல்லையா, பிள்ளைனா ஸ்டாலின் போல தான் இருக்கணுன்றதையும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அன்புமணி அப்படி அப்படின்றத சொல்கிறாரு அவர். அது கலைஞருக்கு இந்த சாமர்த்தியம் உங்களுக்கு இல்லை.
பொலிட்டிக்கல் இஷ்யூ ஒன்றுமே இல்லையாங்க. ஆனால் இதில் அன்புமணி அவர்கள் அமைதியாகவே தானே இருக்காரு. அவருக்கு ஆப்ஷனே இல்லாமல் தாங்க நிற்கிறாரு. அவங்க அந்தம்மா அவங்க மனைவி வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, சௌமியா அன்புமணி. நார்த் அமெரிக்கன் தமிழ் சங்க மாநாட்டில் இருக்காங்க. நம்ம சசிகாந்த் செந்தில், நிர்மலா பெரியசாமி இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய படையை போயிருக்கு போல். அந்த அம்மா ஊரில் இல்லை. இப்போ இன்றைக்கி மத்தியானம் இவர் கூட்டம் கூட்டியிருக்காரு, அன்புமணி கூட்டியிருக்காரு. அதில் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அவர் வந்து. ஸோ இது வந்து இப்போ எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. அவர் சொன்னார்ல ராமதாஸ், 16 பேர் பஞ்சாயத்து பேச வந்தாங்க. குருமூர்த்தி, சைததோர்சாமி எல்லாம் போனப்போ, பழக்கருப்பையா எல்லாம் பார்த்தப்ப 16 பேர் பஞ்சாயத்து பேசினாங்கன்னு அதையும் போட்டு வச்சிட்டாரு. இப்போ யார் பஞ்சாயத்து பண்ணாலும் அது நடக்காது. ஆக்சுவலாக நேற்று அமித்ஷா சென்னை வர வேண்டியது 7ஆம் தேதி. ஓகே, 7-8 சென்னையில் நிகழ்ச்சிகள் அவருக்கு ரத்து பண்ணதுக்கு காரணமே அவங்க நினச்சது அன்புமணியை மேடையில் ஏற்றிடணும் அப்படின்னு. இந்த சண்டை இப்போதைக்கு உயர மாதிரி இல்லை அது. அதனால் அமித்ஷா வருகையே ரத்து செய்யப்பட்டு விட்டது. அங்கே பிஜேபியில் தலையை பிச்சுன்னு இருக்காங்கன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பெருசாக பாதிக்குது. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ரொம்ப டவுன் அண்ட் அண்டர், ரொம்ப பலவீனமாக இருக்குது. விஜய் இல்லைன்னு சொல்லியாச்சு. அலையன்ஸ் வந்து கீழே டேக் ஆஃப் ஆகலை. அவங்க விஜயை நம்பினாங்க, விஜய் இல்லைன்னு ஆயிடுச்சு. அடுத்த பெரிய கட்சி இந்த கூட்டணியில் பாமக 4-5%, குறையாமல் 4% இருக்குது அவங்களுக்கு. 4% பெரிய விஷயம். இது இன்னைக்கு சந்தி சிரிக்க ஆரம்பிச்சு. அரசியல்லையே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். யாருக்கு பாதிப்புனா ஏடிஎம்கே பிஜேபிக்கு பெரிய பாதிப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் தினம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக அந்த வட மாவட்டங்கள் பூரா ஒரு 300 பேர் 400 பேர் ஒன்று திமுக ஓடுறான், இல்லை அதிமுக ஓடுறான். பாமகவில் இந்த நிர்வாகிகள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் வச்சுட்டு இந்த சண்டையை போட்டிங்கன்னா நிர்வாகிகள்லாம் இப்போ அசம்பிளி எலெக்ஷனுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க, காசு வரும். அவன் என்ன பண்ணுவான்? இப்போ புரியுதில்லை இதோட சீரியஸ்னஸ். அசம்பிளி எலெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து பூன் டைம். பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட அறுவடை காலம். இது எலெக்ஷன் ரிசல்ட்டையே சேஞ்ச் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. இது திமுக அட்வான்டேஜ். அதாவது அவங்க விரும்புகிறாங்களா? அந்த விரும்பலாம் இல்லைங்க. இன்னைக்கு எதை பற்றியும் அப்பாவும் பிள்ளையும் கவலைப்படுறதா இல்லை. பாலிடிக்ஸ் ஜீரோ. கார்த்தி இந்த இஷ்யூவில் லைக் பண்ணுதான்னு கேட்குறேன். சரி, திமுக வேடிக்கை பார்க்குது. என்ன நடக்குதுன்னு அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. மேபி அவங்க லைக் பண்ணலாம். இதில் திமுகவை குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. திமுகவை பிஜேபி அந்த சண்டைக்கு காரணமே இல்லை. இல்லை இது திமுக அட்வான்டேஜாக போகுமான்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸ்லைட்லி அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. அது நான் மறுக்கல. செதறுது நாலா பக்கமும் செதறு தேங்காய் மாதிரி ஓட்டு பிரியுதுன்னா அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் தான் கார்த்தி. இந்த பிரச்சனைக்கு திமுகவோ பாஜகவோ யாரும் காரணம் கிடையாது. முழுக்க 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 குடும்ப பிரச்சனை. இது பாலிடிக்ஸ் ஜீரோ இந்த இஷ்யூவில். இது வந்து பிரிச்சுக்கிறது, வளங்களை பிரிச்சுக்கிறது, ரிசோர்ஸஸ். இந்த இஷ்யூ இருக்குல்ல சார், இப்போ அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக பக்கம் வருவார், ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் போவார் அப்படின்றதே ஒரு பெரிய குழப்பம் இல்லைங்க. அது கூட நான் சொல்கிறேங்க, அது வந்து ஒரு பார்கெனிங்க்கு ராமதாஸ் யூஸ் பண்ணுறாரு. பெரிய கொள்கை தங்கெல்லாம் கிடையாது. திமுக பக்கம் போகிறாருன்னா இதுக்கு மோடியை பாராட்டுறாரு. இப்போங்க 4 நாளைக்கு முன்னால் இப்போ கூகுள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். அது என்ன அர்த்தம்? இது மீடியா வந்து அதை ஆக்சுவலாக சரியாக ஃபோக்கஸ் பண்ணல. அப்பா வந்து திமுக, புள்ள அண்ணா திமுக, அதுவே கதைன்ற. நாங்கள் அப்பா புள்ள 2 பேரும் பிஜேபி விட்டு போக முடியாது. ஈடி உள்ளே வந்து நிற்கும். அவர் காலை பிடிச்சி அழுதாருன்னு அவரே தானே சொன்னார். ஒரு கால மகனும் ஒரு கால மருமகளும் பிடிச்சின்னு அழுதாங்க, பிஜேபியோட போகலன்னா எனக்கு நீ கொல்லி வச்சுடுனாருன்னு முடிவு பண்ணார் ராமதாஸ். பிள்ளையை கொல்லி வைக்க முடியாது, பாமக கொல்லி வச்சலான்னு கொல்லி வச்சுட்டாரு. மிச்ச சொச்சம் தான் இப்போ எரிஞ்சுன்னு இருக்குது. என்னது இது? அரசியல் இது? 8 மாதத்தில் எலெக்ஷன் வச்சு எவனா இப்படி பண்ணுவானா? கீழே கட்சி காலிங்க. நாளைக்கு ஒரு வேளை இவங்க ஒன்று சேர்ந்தாலும் அது வந்து சொல்லுவாங்கல்ல, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்டு. நாளைக்கு ஒரு வேளை சேர்ந்தாலும் அது விளங்காது. ஏன்னா ஓட்டு இருந்த 4 3/4 4% ஓட்டு அவங்களுக்கு, அது கொலாப்ஸ். அதை பற்றி 2 பேருக்கும் கவலை இல்லைங்க. அதை பற்றி கவலைப்படாத அளவுக்கு ஒரு சூழல் வருதுன்னா பெரிய பொலிட்டிக்கல் ட்ரீம்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? எங்களுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் அதிகாரம்லாம் தேவையில்லை. இருந்து அதை காப்பாற்றிக்கிட்டா போதும். அதான் பவர் ட்ரிவனா மணி ட்ரிவனா நம்ம பேசுவோம்ல. அதிகாரத்துக்காக அரசியலா, பணத்துக்காக அரசியல். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா பவர் ட்ரிவன். அவங்களுக்கு அதிகாரம் வேணும், அதுக்காக அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. அதிகாரத்தில் இருக்கும்போது வந்து லஞ்சம் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் அதிகாரத்துக்காக அதை பண்ணுவாங்க. நாளைக்கு பிஜேபி வந்து மிரட்டினா கூட வந்து போய் சேர மாட்டாங்க. ஏன்னா நின்று தோத்தே போனாலும் போவாங்களே விட, ஏன்னா அவங்க அரசியல் போயிடும் அதில். இப்போ ஏடிஎம்கேவோ பிஎம்கேவோ அந்த மாதிரி கிடையாது. இருக்கிறத காப்பாற்ற தான் அரசியல். எதுக்கு எடப்பாடி போய் அவ்வளோ பேச்சு பேசிட்டு போய் எதுக்கு பிஜேபியோட சேர்ந்தார்? 1.5 வருஷம் என்டிஏ விட்டு வெளியில் வந்து நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது எந்த காரணங்களுக்காக வந்தீங்களோ அத்தனை காரணங்களும் அப்படியே தானே இருக்குது. இன்றைக்கி எதுக்கு போய் பிஜேபியோட சேர்ந்தீங்க? இதே பிரச்சனை தான். பாமக
அதை விட சின்ன கட்சி அதிமுக வாக்கு வங்கியில் 5ல் 1 பங்கு இருக்க கட்சி, அதுக்கும் கீழே இருக்க கட்சி, அவங்களுக்கே இந்த சிக்கல் வருது. நான் 8 மாதத்தில் எலெக்ஷனை வச்சுட்டு இப்படி நம்ம சண்டை போட்டோன்னா தேர்தல் இது எதிரொலிக்கும், கட்சிக்கு நல்லது இல்லை என்ற கவலையும் 40 வருஷத்துக்கு மேலே அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இல்லாமல் போச்சு. எவ்ரிடே அவர் ஊதி அதை பெருசாக்கிட்டே இருக்கார்ல, அந்த இஷ்யூ அலைவாக வச்சுக்கிட்டே இருக்கார்ல, புதுசாக கதாபாத்திரங்கள் அந்த நாடகத்துக்குள்ளே கொண்டு வராருல. அப்போ அதிகாரத்தை பற்றி தேர்தலில் ஜெயிக்கிறத பற்றிலாம் கவலையே கிடையாது. அதெல்லாம் என்னைக்கு தேர்தலில் ஜெயிக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சி சொல்லுதோ அந்த கட்சி அழிவை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் இருந்துட்டு எனக்கு அதுவும் அசம்பிளி எலெக்ஷன், அதுவும் இதெல்லாம் மாநில கட்சிகள், தேசிய கட்சி கிடையாது. மாநில கட்சி அசம்பிளி எலெக்ஷனை பற்றி கவலை இல்லாமல் தேர்தலுக்கு 8 மாதம் முன்னால் இந்த மாதிரி தறிகட்டு ஓடுது, சந்தி சிரிக்குது அவங்க விவகாரம்னா அவங்களுக்கு இதை பற்றி ஜெயிக்கிறத பற்றிலாம் கவலையே கிடையாது. பிரிச்சுக்கிறத பற்றி தான் கவலை. பல ஆயிரம் கோடி இருக்குது, அதை பிரிச்சுக்கணும். அறக்கட்டளைகள், சொத்துக்கள் வெளிப்படையாக சொன்னால் தான் கருத்து. இது 2 பேரும் பேச மறுக்கிறாங்க. ஷேடோ பாக்ஸிங் நடக்கும்போது நீங்கள் வேடிக்கை தான் பார்க்க முடியும். உண்மையான தீர்வு அவங்களுக்குள்ளே தான் வரணும். இல்லை அது எதனா கிளைமாக்ஸில் போய் முடியும், கிளைமாக்ஸில் கூட போய் முடியலாம். அதை நோக்கி தான் நகருதுன்னு கூட இல்லை, அதுதான் நினச்சிங்கன்னா ஆச்சரியம் இல்லை. இல்லை, அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கும்ன்றதே ஒரு என்னவா வேணா இருக்கலாம். அந்த கிளைமாக்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். இது வந்து ஒரு முதல்ல இந்த பிரச்சனை வந்தப்போ ஏதோ அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க, சரியாயிடுங்கன்னு நினச்சோம். அப்புறம் இந்த சில பேர் தூது போனப்போ முடிஞ்சிடுவாங்க பிரச்சனை, வந்து மோடி நினச்சா தீர்த்து வச்சு. நான் கூட பேசினேன், அமித்ஷா நினச்சா தீர்த்து வச்சுருவாருன்னு. இல்லை, என் கணிப்பே தப்பு. அமித்ஷா மோடி யார் நினச்சாலும் தீர்த்து வைக்க முடியாது. அவங்க தீர்த்து வைக்க விரும்ப மாட்டாங்க. இது உள்ள பூந்து அவங்க தீர்த்து வைக்க முடியாது. ஏன்னா ராம்தாஸ் ஒத்துக்க மாட்டேன், பெரியவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. நீங்கள் மற்ற இடத்துல பண்ண மாதிரி ஈடிகிடியெல்லாம் ரைடு விட்டிங்கன்னா இந்த சமுதாய மக்கள் மத்தியில் என்னமோ அவருக்கு இருக்க மரியாதை, அதுவும் ஒரு கட்டத்தில் எலெக்ஷனை வச்சுட்டுலாம் அது பண்ண முடியாது, இன்னும் கெட்ட பேராகிடும். அதனால் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பாமக பிரச்சனையில் மூக்கண் வச்சு தீர்த்து வைக்கிற வேலையை பிஜேபி கண்டிப்பாக செய்யாது. இல்லை, ஒட்டுமொத்தமாகவே இப்போ பாமக இது ராமதாஸ் இருக்கிற இடம் சரி, அன்புமணி இருக்கிற இடமா சரி, ஒட்டுமொத்தமாகவே குடும்பங்கள் அதில் குவிஞ்சிட்டாங்க இல்லையா? அருவருப்பா இல்லையா? கட்சியா அது கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. ஒரு குடும்ப சண்டை அரசியல் சண்டையாக பார்க்கப்படுது. ஈக்குவலி இது பாமக பிரச்சனை இல்லைங்க, இது ராமதாஸ் குடும்பத்தோட பிரச்சனை. ஈக்குவல் டு டிஎம்கே மாதிரி திமுக விட மோசம். திமுகவாதுங்க, அவர் கலைஞர் என்ன பண்ணார், மகனுக்கும் 2 மகனுக்கும் சண்டை வந்தப்போ ஓன்னு அழுதாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கொடும்பாவை கொளுத்துறானுங்க. அதோட அவர் இதை நேற்று அழகிரி நீக்கினாங்க, பிரச்சனை அமைதியாகிடுச்சு, டவுஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அழகிரி வரவே இல்லை. 16ல் அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் தோத்தாங்க. 14 பார்லிமெண்ட்டு தோத்தாங்க, 16ல் மறுபடியும் தோத்தாங்க. ஜெயலலிதா இறந்தது பிறகு கலைஞர் கம்ப்ளீட்டாக வெளியிலே வர முடியாமல் போச்சு. கலைஞர் மரணத்துக்கு பிறகு கட்சி ஸ்டாலின் கண்ட்ரோலுக்கு வந்தது. அதுக்கு பிறகு 3 தொடர் வெற்றிகள் ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் 2014 ஜனவரியில் அழகிரியை பற்றி கலைஞர் சொன்ன பொது வெளியில் வச்சு அழுதாரு. அந்த இன்சிடெண்ட்டை தவிர அவங்களது எதுவுமே வரல வெளியில். இது அப்படி இல்லையா? இது தினம் அடித்தடியாக இருக்குல்ல. 3 மாதமாக இந்த கதை நடக்குது இல்லை. இல்லை, இப்போது இன்றைக்கி நடந்ததுனால கேட்குறேன். இன்றைக்கி அவங்களுடைய அன்புமணி அவர்களோட அக்காவை வந்து மேடை ஏற்றிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து நபர்களும் வருவதற்கான வாய்ப்பு. ஆமாம், இன்னொரு பொண்ணையும் மேடை ஏற்றுவார். இவருக்கு வந்து அன்புமணிக்கு அவர் மகள்களை தவிர மனைவியை தவிர யாருமே இல்லை. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இப்போ ஃபேமிலிக்குள்ள சுச்சுவேஷன் என்னென்னா, அன்புமணி அவருடைய மனைவி மகள்கள் ஒரு பக்கமும், டாக்டர் ராமதாஸ் பெரியவர் அவருடைய மனைவி அவருடைய 2 மகள்கள் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க எல்லாரும் ஒரு பக்கமும் மாறிப்போச்சு. கட்சிக்காரன் கொஞ்சம் பேர் இங்கே இருக்கான், கொஞ்சம் பேர் அங்கே இருக்கான். நிர்வாக குழுவில் வேணால் வந்து அன்புமணி பக்கம் மெஜாரிட்டி இருக்கலாம். ஆனால் வன்னியர் சங்கம் வந்து ராமதாஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த வன்னியர் சமூகத்து மக்கள் மத்தியில் ராமதாஸுக்கு இருக்க மரியாதை வந்து அன்புமணி கிடையாது. இன்னமும் ஒரு டவரிங் பர்சனாலிட்டி. குலசாமின்னு வாங்கல்ல, அந்த மக்கள்கிட்ட வன்னியர் கம்யூனிட்டியில் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கிற மரியாதை பெரிய மரியாதை. அதனால தான் வந்து பிஜேபி வந்து எடுத்தம் கவுத்தம்லாம் ஏதாவது கையை வச்சாங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகிடும். செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அது அவங்க வேலையும் இல்லை. ஏன்னா அவர் ஆன்டி பிஜேபி இருந்தால் தானே நீ செய்யணும். 2 விஷயம். ஒன்று, அவர் ஆன்டி பிஜேபி, அவரே மோடி தான் பெஸ்ட்டு சிஎம்ன்றாரு இப்போ சொல்கிறாரு. 2வது, அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அவருக்கு இருக்க ஸ்டேச்சரு. அது 2ஐயும் பார்க்கும்போது அவங்க கை வைக்க மாட்டாங்க. ஒரு குழப்பமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அவர் மோடியையும் புகழ்றாரு, அதே நேரத்தில் குழப்பமே இல்லை கார்த்தி. இல்லை இங்கே ஸ்டாலின் அவர்களையும் வந்து அது அப்படி தான் புகழ்வார். நான் அவர் என்ன சொல்கிறாருங்க, இது பார் 26 தேர்தல் வரும், கூட்டணியில் வர வேண்டியது வரும், அதை நான் பிரித்து கொடுப்பேன். வழக்கமாக எல்லாருக்கும் எப்படி பிரித்து கொடுக்குறோன்னா, 2 மகளுக்கு ஒரு ஷேரு, ஆளுக்கு மகனுக்கு ஒரு ஷேரு, எனக்கு ஒரு ஷேரு, கட்சிக்காக ஒரு ஷேர், இதெல்லாம் நான் வச்சுப்பேன். இதெல்லாம் கட்சி வளர்ச்சி நிதி. கவுண்டமணி சொல்லுவார், இது கட்சி வளர்ச்சி நிதி. அந்த மாதிரி நான் கட்சி வளர்ச்சி நிதியை நான் வச்சுப்பேன்.
மகன் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், பச்சையாக சொன்னா இதான், இது மன்னிக்கணும், இப்படி பேசுகிறது தப்பாக கூட இருக்கலாம், மன்னிக்கணும் நண்பர்கள், பாமக நண்பர்கள், இதுதான் உண்மை, இதை ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது, வாப்பனா பேசுங்க. மோடியையும் புகழ்ந்துக்கிட்டு மகனோடையும் சண்டை போடுறேன்னா என்னங்க அரசியல் பண்ணுறாரு பெரியவர். போன் ஆஃப் கன்டென்ஷன் பிஜேபினா எதுக்கு என்டிடிவிக்கு பேட்டியை கொடுக்கணும்? நல்லா கவனிங்க, அந்த பேட்டியை நேஷனல் ஆடியன்ஸுக்கு கொடுக்குறாரு. தேச அளவில் பிஜேபி ஹைக்கமெண்ட் லுக், இது பார், உனக்கு எனக்கும் பிரச்சனை கிடையாது, இது எங்கள் பிரச்சனை, இந்த இடி கீடிலாம் வச்சுன்னு விளையாடாதீங்கன்னு. ஏன்னா நடுப்புற ஒரு பேச்சு வந்தது, இடி வந்து ராம்தாஸுக்கு பரிச்சயமானவர்கள் சிலருக்கு வீடுகளுக்கு போகலாம்னு. அவர்கள் வந்து நேரடியாக குடும்ப உறுப்பினர்கள் இல்லை, பட் டாக்டர் பெரியவர் ராம்தாஸுக்கு பரிச்சயமானவர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்களை வீடுகளின் கதவுகளை ஈடி தட்டலாம், அப்படி தட்டினால் நட்பின் பார்ப்பட்டு டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வழிக்கு வருவார்னாங்க. அதெல்லாம் 100% ரூல்ட் அவுட். ஏன்னா இந்த விஷயத்தில் ஈடியெல்லாம் தலையிட்டாங்கன்னா அது பேக்ஃபயர் ஆகும் கண்டிப்பாக. பிஜேபி எனக்கு வந்து தகவல் என்னென்னா, பிஜேபி வந்து ஆரம்பத்தில் நினச்சது இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துலான்னு, பட் இப்போ அவங்க தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இது அவங்களால தீர்க்க முடியாத லெவலுக்கு போயிடுச்சு. அவங்க இதில் தீர்க்கவும் விரும்பலை, இதில் மூக்க நுழைக்கவும் அவங்க விரும்பலை. ஏன்னா இதால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்களுக்கு. இது உள்ளே பூந்து ஏதாவது செய்ய முடியுமானா ஒன்றும் செய்ய முடியாது. 2 ஃபேக்ஷனுக்கு நடுப்புற பிரச்சனைனா தீர்த்து வைக்கலாம். ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுப்புற அதை வந்து இது இன்னொரு விஷயம் கார்த்தி. இந்த விவரம் அறிந்தவர்கள் டாக்டர் ராம்தாஸ் குடும்பத்தில் நெருக்கமானவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த பிரச்சனை வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே ரொம்ப புறையோடி போயிருக்குன்றாங்க. அதாவது டீப் ரூட்டடுன்றாங்க. ரொம்ப ஆழமாக இந்த பிரச்சனை வேரூன்றி இருக்குது. அது வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ஒரு மாதிரி பூசி மழுகி மேலே போயிருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் நெருங்கும்போது வெடிக்குது. ஏன் வெடிக்குதுன்னா, எலெக்ஷன் நேரத்தில் வரும், வர வேண்டியது வரும். கடந்த முறை வந்தது, போக வேண்டியவர்களுக்கு போகவில்லை. இந்த முறை அப்படி விட்டுறக்கூடாதுன்ட்டு தான் ராமதாஸ் பெரியவர் அதை கையில் எடுக்கிறார். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் மோடியோ அமித்ஷாவோ வந்து என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, இதில் பாதிக்கப்படுறது வெளியிலிருந்து பார்க்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். ஆமாம், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பாதிக்கப்படுது. சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. பொலிட்டிக்கலாக இதோட பாதிப்பு யாருக்குன்னு, ஃபால் அவுட் யாருக்குன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு பாதிப்பு. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது. இதில் லாபம் திமுகக்கு. இல்லை, என்னென்னா இப்போது நேற்றைய தினம் வந்து எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கியிருக்காரு, சுற்றுப்பயணத்தை துவங்கியிருக்காரு. அதில் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் எல்லாரும் கலந்துக்கிறாங்க, அவங்களுடைய தொண்டர்களும் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ அவங்க ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம தான் கூட்டணி, ஒரு ஜெல்லாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 2 பக்கமும் அவங்களுடைய கொடிகள், எந்த தொண்டர்கள் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அவங்களால மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அது. இதுல இப்போ பாமகவும் வரும்போது அது ஒரு வலுவான கூட்டணியா மாறுவதற்கான வாய்ப்புகளை தவற விடுறாங்களோ, பாமகவே தவற விடுதோ அப்படின்றது. யூ ஆர் ரைட் 100% யூ ஆர் ரைட். நீங்க சரியான இடத்தை தொட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்றது, அவங்களுக்கு தலைவலி, பிஜேபிக்கு தலைவலி. இது நான் சொன்னல 5 நிமிஷம் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா புது தலைவலி இது. இப்போ அவங்க அலையன்ஸை, டிஎம்கே அலையன்ஸை உடைக்க முடியல. தண்ணி குடிக்கிறாங்க, அமித்ஷா தண்ணி குடிக்கிறாரு, டிஎம்கே அலையன்ஸை உடைக்க முடியல. ஏன்னா அது உண்மையிலேயே அது ஒரு கொள்கை ரீதியிலான கூட்டம். அதில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். இந்த அலையன்ஸை ஸ்ட்ராங் பண்ணணுன்னு தான் அவங்க முடிவு பண்ணாங்க. பட் இதில் 3வது பெரிய கட்சி யார்? பாமக தான். அது இன்றைக்கி இவ்வளோ மோசமாக போகும்போது தான் அவங்க வந்து குருமூர்த்தியெல்லாம் நீங்கள் அனுப்புகிறாங்க, சைத துரைசாமியெல்லாம் அனுப்புகிறாங்கன்னா பிஜேபி ஹைகமாண்டோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லாமல் போக மாட்டாங்க. 100% அமித்ஷா ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. இவங்க நினச்சாங்க சொல்யூஷன் வந்துடும் நினச்சாங்க. பட் அவர் 1% கூட இறங்கி வரல. மாறா இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் மேலும் மோசமாகுது. இப்போ இன்றைக்கி மத்தியானம் அவர் காலைல இவர் நடத்திட்டார், மத்தியானம் அவர் நடத்தும்போது அவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு இது உடைவதற்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி உடைஞ்சிடுச்சு. இல்லை, அஃபிஷியலாக ஃபார்மலாக வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக அது நடந்தே தெரியும். இதுக்கப்புறம் இது ஒட்டாதுங்க. அந்த பிரச்சனை நீ தீக்காத வரைக்கும் அது ஒட்டாது. நீ இப்போ எது பிரச்சனைன்னு பேசுறியோ அது பிரச்சனையே இல்லையா? ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா முதல்ல பிரச்சனை இருக்குன்னு அக்செப்ட் பண்ணணும். 2வது அது என்ன பிரச்சனைன்னு டயக்னோஸ் பண்ணணும். 3வது அதை தீர்ப்பதற்கான வழிகளை சொல்லணும். 4வது எல்லாரும் அதை ஒத்துக்கணும். இதில் எதுவும் முதல் கோணம் முற்றும் கோணல். பிரச்சனையை நீ அட்ரஸ் பண்ணாமல் சைடு இஷ்யூஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் யார் காம்ப்ரமைஸ் பண்ணுறது? இவ்வளோ இருக்குதுன்னா எல்லாருக்கும் ஒரு ஷேர் வேணும். ஷேர் இல்லைன்னா நாளைக்கு அந்த அசிங்கங்களும் வெளியில் வரும். ராமதாஸ் அதையும் சொல்லுவார், இது வந்தது இங்கே வரல, அது அங்கே போச்சுன்னாரு. எதுன்னு என்ன கேட்காதீங்க.
எலெக்ஷன் டைமில் 24ல் சில இதெல்லாம் வந்தது. வழக்கமாக அது இங்கே வரும், என்கிட்ட வரும். நானாக பிரித்து அதை இங்கே கொடுப்பேன். இந்த தடவை அது என்கிட்ட வரல, அவரே எடுத்துகிட்டு போயிட்டார். இப்படி ஒரு நாள் அவர் சொல்லுவார், எழுதி வச்சுக்கோங்க. இத்தனைக்கு பிறகும் அந்த அலையன்ஸில், அந்த கட்சியை நீங்கள் அலையன்ஸில் சேர்த்தா என்டிஏ எப்படி உருப்பிடும்? இது ரொம்ப சுருக்கமாக சொன்னால் பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நேற்று அவர் எடப்பாடி ஒரு பாத யாத்திரை போக ஆரம்பிச்சிட்டாரு. கொடியை 2 கொடியும் பிஜேபி ஏடிஎம்கே கொடியை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஜெல்லாக ஆரம்பிக்குது. எஸ், ஒரு பொலிட்டிக்கலாக ஒன்றா சேர்ந்து நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாகவே பேசுகிறாரு, இது வந்து என்டிஏ முதலமைச்சர் எடப்பாடி தான்றார். ஒரு ஒத்திசைவு வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் இந்த பார்ட்டியும் போய் சேரலன்னா, இவங்க இல்லைன்னா வேறு அடுத்து யாருமே இல்லை. குட்டி குட்டி கட்சிங்க. தேமுதிக அவங்க ஜனவரி தான் சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்லேயே கிடையாதுன்னு வச்சு இல்லைனாலுமே கூட ஜனவரி தான். ஓகே, அடுத்த பெரிய கட்சி தேமுதிக, ஃபைன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு யார்? எல்லாம் கிட்டத்தட்ட லெட்டர் பேட் பார்ட்டிஸ். ஒரு சீட்டுக்காக வரக்கூடிய ஒரு சீட்டு கால், ஏன்னா ஒரு சீட்டு இல்லைன்னா அரை சீட்டு கால் சீட்லாம் நிற்க முடியாது. அதனால் ஒரு சீட்டு. ஸோ மற்ற கட்சிகளை வச்சுக்கலாம் என்ன பண்ணுவாங்க? 3 கொடுத்தாலும் அவங்க வேணான்டுவாங்க. ஏன்னா ஆள் இல்லைங்க, ஒன்று தான் போதுன்றாங்க. ஸோ இது இப்போ இவங்களுக்கு இது வந்து அமித்ஷாவுக்கு பெரிய தலைவலி. இது வந்து ஆன்டி டிஎம்கே ஃப்ரண்ட்டை வந்து கட்டணும்னு, ஆன்டி டிஎம்கே ஃப்ரண்ட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ தூரம் தான் நீ வந்து டிஎம்கே வீழ்த்த முடியும். ஏன்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி ஐஓயூன்னு வாங்க இல்லையா, அதுவே இல்லையே. இன்றைக்கி அப்போசிஷன் யூனிட்டி இல்லாமல் நீ திமுகவை எப்படி வீழ்த்துவேன்? இது அவங்களுக்கு பெரிய தலைவலிங்க. நான் அதை தான் சொன்னேன், தலையில் கை வச்சு உட்காந்துருக்கான் டெல்லி. இதில் அதிமுக வந்து தலையிட்டு இந்த விஷயத்தை வந்து மோடி தலையிட்ட ஒன்றும் பண்ண முடியல. அதிமுகவுக்கு தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் போகணுன்னா கூட அவர் வந்து திமுகவுடைய ஒரு பேச்சுவார்த்தை, என்ன பேச்சுவார்த்தையை யாருக்கிட்ட நடத்துவா அதை சொல்லுங்க. நான் அதை தான் சொல்றேன். மோடியா இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், இல்லை வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு தலைமை பிரச்சனை. நான் தான் தலைவர், நீ தான் தலைவர். அதல்ல தலைமை பிரச்சனை இல்ல, அதுதான் கேட்குறேன். இது இந்த பிரச்சனை. அதுதான் இப்போ அதிமுக அப்படி போகணும்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அவங்க போகணும்னா அப்படியே அது அவங்க அதை பற்றியே பேசலை அப்படின்னா கூட அவர் வந்து திமுகவுடைய ஒரு இணக்கமான செயல்பாட்டில் இருக்காரு, செல்வ பெருந்தகை வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியான பிரச்சனை இருக்கு இல்லையா சார்? இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டேச்சர் உள்ள ஆள் தமிழ்நாட்டில் இல்லை சார். ஏன்னா 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, ஒரு வயதான முதியவர் போனால் ஓகேலாம். பெரியவரே வந்து அவர் தான் 87 வயசு. தமிழ்நாட்டில் நல்ல கண்ணே 90, 99, 100 வயசு ஆக போகுது. அவர் வயோதிகம், அவர் எதுவும் பண்ண முடியாது. நல்ல கண்ணை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெயர் சொல்கிற அளவுக்கு ராம்தாஸ் ஒருத்தர் தான் ஆக்டிவாக இருக்கார் இன்றைக்கி, வேறு யாருமே இல்லை. அவரே தினம் பிள்ளையோட சண்டை போட்டுன்னு இருக்காருன்னா யாரை வச்சு சமாதானம் பண்ணுவீங்க? திஸ் இஸ் மேபி அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. கண்டிப்பாக பாமக ஓட்டு சதுரும்போது ஒரு பர்சன்டேஜ் வந்து குறிப்பிட்ட சதவீதம் திமுகவுக்கு வரும். இன்னொன்று அது ஏடிஎம்கே பிஜேபின்னு விஜய்க்கு போகுது. அட்வான்டேஜ் டிஎம்கே, ஏன்னா டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் வந்து சதுருது. அகெயின் மறுபடியும் எல்லா மீட்டிங்கிலும் நீங்கள் நானும் பேசுகிறதும், ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சிஎம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். பாமக விவகாரத்தில் அது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நகைச்சுவையில் ஒரு 9 கிரகங்களிலும் உச்சம் பெற்ற ஒருவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். தான் கட்சி பலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதிர்கட்சிகள் இல்லை. அது ஒரு அரசியல், அது ஒரு வரப்பிரசாதங்க. அவருக்கு எம்ஜிஆருக்கு கூட, கலைஞருக்கு, ஜெயலலிதாவுக்கு இல்லாத, எடப்பாடிக்கு இல்லாத அதிர்ஷ்டம் ஸ்டாலினுக்கு இருக்குல்ல. கம்ப்ளீட் கொலாப்ஸ் அப்போசிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஆளும் கட்சியுமே, பதவியில் இருக்க ஆளும் கட்சி வீட்டுக்கு அனுப்பப்படணும்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, எதிர்கட்சி ஒற்றுமை முக்கியம். எதிர்கட்சி ஒற்றுமை இல்லைன்னா பதவியில் இருக்கக்கூடிய கட்சியின் 2வது ஆட்சி காலம் உறுதி செய்யப்படுகிறது, ஆல்மோஸ்ட் உறுதி செய்யப்படுகிறது என்று தான் அர்த்தம். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாகவே வச்சுக்கலாம். ஒருவேளை 2 பேரும் இணைஞ்சு ஒரு அணியில் வரும்போது அது ஒரு பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. 2 பேரும் இணைஞ்சு பழசெல்லாம் மறந்துட்டு கரங்கோத்து இணைஞ்ச பிறகு ஒழுங்காக இருந்தாங்கன்னா சேதாரம் ஓரளவு தவிர்க்கப்படலாம், கண்டிப்பாக தவிர்க்கப்படலாம். அந்த பாசிபிலிட்டி இருக்குது, நான் மறுக்கலை. நான் முன்னுக்கு பின் முரணாக பேசலை. டேமேஜ் நடந்திருக்குன்னு சொன்னாலும் கூட வந்து இன்னைக்கு அல்லது வெகு விரைவில் சுமூக தீர்வு எட்டப்பட்டு அப்பாவும் மகனும் ஒரே இடத்துல வந்து அப்பா வந்து வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட்டெல்லாம் நடத்தாமல், தினம் ஒரு பேச்சு பேசாமல், மகள் இன்னொரு மகள் அவங்களெல்லாம் மேடை ஏற்றாமல் அவரும் மகனும் ஒரே குரலில் பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ள ஒத்திசைவு வருது.
சிக்கல் இல்லை அப்படின்னா அது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் அந்த பாமக சேருன்னா அது வலுவான கூட்டணி தான். இன்னமும் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அது அவங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.